இந்த பில்டிங் எந்த ஒரு ஏர் கண்டிஷன் இல்லாமல் எப்போது கூலாக இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இட்ஸ் சவுண்ட் இம்பாசிபிள், ரைட்? பட் இந்த டெக்னாலஜியை கரையான்கள் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. எஸ், இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ பில்டிங் இன்ஸ்பயர்ட் பை அ டெர்மைட்ஸ் மவுண்ட். இந்த கரையான்கள் அதுக்கு தேவையான நெஸ்ட்டை எப்போதுமே தரையில் இருந்து 15 to 20 ஃபீட்டுக்கு கீழே தான் வீடு கட்டும். இந்த மவுண்டில் நிறைய டனல்ஸும் சிம்னிஸும் இருக்கும். டே டைமில் இந்த புத்துக்கள் சன்லைட் அப்சர்வ் பண்ணுறதுனால இதோட சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இப்போது இங்கே உள்ள ஏர் மாலிகுல்ஸ் இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி இந்த டனல் வழியாக வெளியேறும். இப்போது ஏர் வெளியே போயிட்டதுனால இந்த நெஸ்ட்டுக்குள்ளே ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும். இப்போது இங்கே வேக்யூம் கிரியேட் ஆனதுனால வெளியில் உள்ள ஏர் உள்ளே வர ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம நேச்சுரல் சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால உள்ளே உள்ள புத்துக்கு ஏரும் டெம்பரேச்சரும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். இந்த புத்தோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதிகங்கிறதுனால இந்த புத்துக்கள் டே டைம்லையும் அப்சார்ப் பண்ண ஹீட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கும். ஒன்ஸ் நைட் டைம் வந்த உடனே வெளியில் உள்ள ஏர் வேக்யூம்னால் உள்ளே வர்றப்போ இந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணி உள்ளே உள்ள கரையான இதமாக வச்சுக்கும். இப்படி வெளியில் உள்ள ஏர் இந்த கரையான் புத்தில் உள்ள ஹீட்டை அப்சார்ப் பண்ணிட்டதுனால இப்போது இதோட சர்ஃபேஸ் கூல் ஆயிரும். அண்ட் இதோட கூலிங் டே டைம்லையும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதிகம் இல்லையா? இப்போது டே டைமில் வெளியில் உள்ள சூடான ஏர் உள்ளே வர்றப்போ இங்கே கோல்டாக இருக்கிறதுனால உள்ளே வர்றப்போ ஹீட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கரையான கூலிங்காக வச்சுக்கும். ஸோ இது ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால இந்த கரையான்கள் 82 டிகிரி ஃபாரன்ஹீட்லேயே டே அண்ட் நைட் டைம்லையும் மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஸோ இதை நோட்டீஸ் பண்ணுற மைக் பியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் இதை அப்படியே இமிட்டேட் பண்ணி இந்த பில்டிங்கை ஏர் கண்டிஷனே இல்லாமல் பில்டு பண்ணியிருக்காரு. எப்படி இந்த டெர்மைட் மவுண்டோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அதிகமோ அதே மாதிரி இந்த பில்டிங்கோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியும் அதிகம். இந்த பில்டிங் கீழே ஒரு ஃபேன் இருக்கும். இது இதோட 7 ஃப்ளோருக்கும் ஏரை சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும். நைட் டைமில் இந்த பில்டிங் கோல்டாக இருக்கும். அது அப்படியே டே டைமில் வரையும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், லைக் டெர்மைட் மவுண்டில் நடந்த மாதிரி. இப்போது டே டைமில் இந்த ஃபேன் ஹாட் ஏரை சப்ளை பண்ணும். இந்த ஹாட் ஏர் பில்டிங்கில் உள்ள கூலிங்கை அப்சார்ப் பண்ணி எல்லா ஃப்ளோருக்கும் அனுப்பும். ஸோ இதனால் பில்டிங்கும் டே டைமில் கூலிங்காக இருக்கும் அண்ட் நைட் டைமில் அதே மாதிரி ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கரையான் புத்தை பார்த்தீங்கன்னா ரிமெம்பர், இது நேச்சரோட பெஸ்ட் இன்ஜினியர்.